லாட்ரி, ரேஸ், பந்தயம், ஷேர் மார்க்கெட்டு, திரும்ப அதே சப்ஜெக்ட் வந்திருக்கும். பணம் வரவழைக்கிறது, கூடிய சீக்கிரம் பணக்காரன் ஆகிறதுக்கு, கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு, பண பிரச்சனை தீர்றதுக்கு, ஜன ஆகர்ஷணம் கிடைக்கிறதுக்கு. ஒருத்தர் மீன் வசியம் கேட்டாரு. இந்த மீன் வசியத்துக்கு இந்த சென்னாயிரம் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். மீன் வசியத்துக்கு சென்னாயிரம் செடி உங்களுக்கு தான். பூசணி அன்னைக்கு நீங்க மீன் கிடைக்கிற மாதிரி இருந்தா பூசணி அன்னைக்கு எடுத்துங்க. குருஜி, இதுக்கு சேவல் பலி கொடுத்தாகணுமா? கொடுக்கணுங்க. வேற சைவ முறை காப்பு கட்டுற முறைன்னு இருக்கும். அந்த காப்பு கட்டுற முறைப்படி பண்ணி அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு சென்னாயிரம் செடிக்கு காப்பு கட்டிங்க. சனிக்கிழமை வரக்கூடிய அஸ்த நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து சென்னாயிரம் செடிக்கு காப்பு கட்டி இந்த வேரை வந்து யாரு கிலோ வச்சிருந்தாலும் அங்க பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. லாட்டரி, ரேஸ், பந்தயம், பணம் வந்துகிட்டே இருக்கும். எப்படியா வந்துகிட்டே இருக்கும். அது எப்படினாலும் வரும். இந்த டேட் எப்போ வருதுன்னு பார்த்து வச்சு செடியை வளர்த்து வச்சு எடுத்துங்க. அவ்வளவுதான். இதுதான் சந்தேகம் தான் கேளுங்க. இப்போ குருஜி, இப்போ சென்னாயிரு செடிக்கு இப்போ காப்பு கட்டும் பொழுது எல்லா செடிக்குமே காப்பு கட்டணுமா, இல்லை ஒரு செடி காப்பு கட்டிட்டு அந்த டைம்ல எல்லாம் ஒரு 10-15 செடி எடுத்துடலாமா? இப்ப காப்பு கட்டுறதுங்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50 செடி இல்ல ஒரு 100 செடி இருக்கு அப்படின்னா எல்லா செடியும் நம்ம காப்பு கட்டிட்டு இருக்க முடியாது. அதுக்குதான் கேட்கறேன். அது காப்பு கட்டாம இருக்கிறதுக்கு சில மெத்தட் கொடுத்துருப்பேன். இல்லைன்னா இப்ப ஜென்ரலா வந்து ஒரு காட்டுக்கு போறோம், ஒரு நிறைய செடி எடுக்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு செடிக்கு நம்ம வந்து மஞ்சள் உள்ள காப்பு கட்டி எடுக்க தேவையில்லை. ஆமா, சுத்தமான பசுவோட சாணம், சரின்னா சுத்தமான பசு சாணம், விபூதி இல்ல ரெண்டுல இது வந்து ஃபர்ஸ்ட் பசு ஒரிஜினல் பசுவா இருக்கணும். அதோட சாண விபூதி, அருகம்புல் பொடி. அருகம்புல் பொடினா அருகம்புல் எரிச்ச சாம்பல். சரி, இது ரெண்டும் ஒன்னா கலந்து நீங்க ஜபம் அது ரெண்டும் அருகம்புல் எரிச்ச சாம்பலும் இந்த பசுமாட்டு சாணத்தோட விபூதியும் ஒன்னா கலந்து எந்த செடி மேல நீங்க மந்திரம் சொல்லி தூவி விட்டாலும் நீங்க காப்பு கட்ட தேவையில்ல. காப்பு எதுவும் கட்ட எத்தனை ஒரு 50 செடி சுத்தி இருக்குன்னா மந்திரம் சொல்லி அப்படி சுத்தி தூவி விட்டுட்டு நீங்க எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு பலி மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி இதெல்லாம் படையெல்லாம் கொடுக்குற மாதிரி கூட நீங்க தேன் மட்டும் ஒரு செடிக்கு ஒரு செட்டு விட்டுட்டு எடுத்துக்கலாம். சரி சரி சரி. வேற எதுக்கு சென்னாயிருக்கு வந்து பூசணி தண்ணி காப்பு கட்டுங்க. பூசணி காப்பு கட்டி இந்த மீன் பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த வலையில கட்டி விட்டீங்க. அந்த வலையில கட்டிடணும். வெள்ளியில இல்லைன்னா வந்து பஞ்சலோகத்துல இல்ல செம்புல கட்டிட்டு அந்த வலையில கட்டிட்டீங்கனாலே அந்த மீன் வந்து ஆகர்ஷணம் ஆகும். எந்த மீன் நீங்க ஆகர்ஷணம் பண்ணீங்களோ அந்த மீன் ஆகர்ஷணம் ஆகும். கூட நீங்க வேணா வெள்ளரிக்கு ஒரு சேர்த்துக்கலாம். அதோட